அரசியல்வாதி பாக்குற மாதிரி இருக்கும். அவங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, பின்னாடி உட்காந்து பாட்டு பாடிட்டு மத்தவங்களோட அடையாளத்தை அங்க போய் அழ ஆரம்பிச்சு நான் பாக்குறது தானே சொல்றேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 வந்துருச்சுங்க. எல்லா ப்ரோமோவும் இன்னைக்கு கலகட்டுது. எபிசோடும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பிக் பாஸ் இப்பதான் தரமான விஷயத்த பண்ணிருக்காருங்க. சூப்பரான ஒரு 4 பேரை இறக்கியிருக்காரு. அதுல சாண்ட்ரா, பிரஜின் சூப்பரா பேசினாங்க. செகண்ட் ப்ரோமோல அந்த விஷயத்த பார்த்துட்டோம். தேர்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் அமித் பேசுறத நமக்கு காட்டுறாங்க. அமித்தை பத்தி வேற ஒரு விஷயம் தெரிய வந்ததுங்க. கன்னட பிக் பாஸ்லாம் நடந்ததுல அதுல பிக் பாஸாவே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது வாய்ஸ் கொடுக்குற வேலை இவர் பண்ணியிருக்காரு. வாய்ஸ் கொடுக்க மட்டும் செய்ய மாட்டாங்க, அந்த ஈவெண்ட் ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எப்பனாலும் வாய்ஸ் கொடுக்குற நிலைமை வரும்ல, அந்த விஷயத்த 2 வருஷமா பண்ணியிருக்காரு. அதாவது கன்னட பிக் பாஸ்ல சுதீப் நடத்துறாரு பாத்தீங்களா, அதுல 2 வருஷம் இவர் பிக் பாஸா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிய வாய்ப்பு இருக்கு. வந்தோடனே இவருமே எல்லாரையும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காருங்க. முதல்ல நம்ம ராஜமாதா கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. ஐயோ ராஜமாதான்னு சொன்னா இவங்களுக்கு வேற பிடிக்காது. சரி நம்ம கனி திரு கிட்ட இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களை பார்க்கும்போது பக்கா பொலிட்டீஷியன் மாதிரியே இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது பொலிட்டீஷியனுக்கு தொண்டர்கள் அதே மாதிரி கட்சியில் இருக்கவங்க எல்லாம் விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க, நிறைய நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எப்பவுமே அரசியல்வாதிகள் அவங்களுக்கு பதிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க. கடைசியில தொண்டர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எதை மீன் பண்ணி சொல்றாருன்னா, கனியை தப்பிக்க வைக்கிறதுக்கு கூட இருக்கவங்களாம் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அதாவது கனி ஒரு லீடர் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கனியால அவங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு பார்த்தா பெருசா எந்த ஒரு லாபமும் கிடைக்காதுன்றது தான் இவர் சொல்ல வரதோட பொருள்னு நான் நினைக்கிறேன். கன்ஃபார்மா தெரியல, ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது இதுதான் அவர் சொல்ல வர வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. கனி அமைதியா அப்படியே எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்காங்க. மற்றவங்களோட ரியாக்ஷனை இந்த இடத்துல காமிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அதாவது வந்து சபரியோட ரியாக்ஷன், எஃப்ஜேவோட ரியாக்ஷன், ரம்யா ஜோவோட ரியாக்ஷன்லாம் காமிச்சிருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் காட்டல. ஏறக்குறைய கனி, எஃப்ஜே, சபரி, இதை தாண்டி ரம்யா ஜோ இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, நேத்து விஜய் சேதுபதியும் இந்த விஷயத்தை நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. இப்ப வந்திருக்கவங்களும் சொல்றாங்கன்னா கொஞ்சம் உசாரா இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவதா யாரை பத்தி சொல்றாருன்னா, வினோத்தை பத்தி சொல்றாரு. அதாவது வந்து அவர் தகுதியே இல்லைன்னு உங்களை பார்த்து சொல்றாருன்னா, நீங்க நேரடியா ஃபேஸ் டு ஃபேஸ் அவர்கிட்ட சண்டைக்கு போனோம். அதை விட்டுட்டு நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க, அவர் ஒரு இடத்துல இருக்காருன்னா தள்ளி உட்காந்து பாட்டு பாடுறது, கிண்டல் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் ஸ்ட்ரெயிட்டா அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, எப்படி அப்படி சொல்லுவீங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி பண்ணாம இப்படி பண்றது சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது உண்மைதாங்க. வினோத் வந்து ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. பிரச்சனை இது, இந்த வார்த்தை நீங்க சொல்றது பிரச்சனைனா அதை நேரடியா கேட்டுக்கலாம். அப்படி கேட்காம நீங்க எதையும் ஃப்ரீயா பண்றதுக்கு நான் விட மாட்டேன்னு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அது வந்து எனக்கு இவர் கேட்டது கரெக்டா தான் இருந்தது. அதே மாதிரி திவாகர் பண்ற விஷயத்தையும் கரெக்டா சொல்றாரு. அது என்னன்னா, திவாகர் வந்து அடையாளத்தை கிரியேட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க, அது ஓகே தான். உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த விஷயத்தை பண்றீங்கன்னா ஓகே. ஆனா மத்தவங்களோட இமேஜ், மத்தவங்களோட அடையாளத்தை எதுக்காக கொச்சப்படுத்துறீங்க, இது சுத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்தில் இப்போ வரைக்கும் 3 பேருக்கு சொன்னதை காமிச்சிட்டாங்க. ப்ரோமோலியே வந்து 3 பேருக்கு இவர் சொன்னதை காமிச்சிட்டாங்களா. கடைசியா யார்கிட்ட வராருன்னு பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட வராரு. வியானா வந்து நீங்க எப்ப பாரு யாராவது ஏதாவது சொல்லிட்டா போய் அழுதுறீங்க, அது கரெக்டான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வியானா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல பிரவீன்ராஜ் சொல்லும் போது நான் அளவே இல்லை, பேசிட்டு போக தான் செஞ்சேன், அளவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவர் சொல்லும் போது குறுக்க இவங்க பேசிட்டு இருக்காங்க போல. ஒரு ஸ்டேஜில் அமித் இருக்கார்ல, நான் பார்த்தது தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் என்ன பார்த்தனோ அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்தில் ப்ரோமோல வெறும் 30 செகண்ட்லயே 4 பேர்கிட்ட கேட்ட கேள்வியை காமிச்சிட்டாங்க. இதை தாண்டி எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. கமருதீனை கேள்வி கேட்டிருப்பாரு, விஜய் பார்வதியை கேள்வி கேட்டிருப்பாரு, இதை தாண்டி எல்லாரையுமே கேள்வி கேட்டிருப்பாருங்க. விக்ரம் விளையாடாம இருக்காரு பார்த்தீங்களா, அதை பத்தி கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்பாரு. ஏன்னா இவர் வந்து உள்ள வரதுக்கு முன்னாடியே ஒரு லைவ் அட்டன் பண்ணாரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வியானா கிட்ட நீங்க சொல்லுங்க விக்ரம் அட்வைஸை கேட்காதன்ட்டு, அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட கருத்தெல்லாம் சொன்னாங்க. நான் உள்ள போய் கேட்கறேன்ற மாதிரிலாம் ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு தான் உள்ள வந்திருக்காரு. ஸோ ஆடியன்ஸ் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் இவர் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு தெரியலங்க, இவர் உள்ள வரப்போறாருன்னு தெரிஞ்சோம் ஒரு லைவ் எல்லாம் அட்டன் பண்றாரு. லைவ் அட்டன் பண்றாரு, என்ன பேசணும்னு மக்கள் கிட்ட கேட்கறாரு, நான் அது மாதிரி பேசுறேன்னு சொல்றாரு. இது எப்படி, இதுக்கு முன்னாடி எல்லாம் இது நடந்ததே கிடையாது. இந்த வாட்டி தான் நிறைய இந்த வைல்டு கார்டு என்ட்ரிஸ்க்குலாம் நிறைய விஷயத்த பண்ணி தந்திருக்காங்க. இதை தாண்டி இவர் வரும்போது கூடிய திவ்யா கணேஷும் வந்திருக்காங்க போல. இவர் இவ்வளவு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது திவ்யா கணேஷ் பக்கத்திலேயே இருக்காங்க. சொல்ல முடியாது, இன்னைக்கு 4வது ப்ரோமோ வரும். அந்த 4வது ப்ரோமோல திவ்யா கணேஷ் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு காட்ட கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன் சொல்றேன்னா, திவ்யா கணேஷ் வந்து கொஞ்சம் போல்டான ஆளு, எதுனாலும் டக்குன்னு பேசிடுவாங்கன்ற மாதிரி நிறைய பேர் திவ்யா கணேஷ்க்கு கொஞ்சம் பில்டப் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் நான் பெருசா பார்த்ததில்ல, பார்த்த ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். நான் இன்னும் பார்க்கல, இதுக்கப்புறம் தான் நம்ம பசங்க எடுத்து போடுவாங்க, அதெல்லாம் பார்த்து அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அதை பார்த்து ஏன் தெரிஞ்சுக்கணும், அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல, வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திவ்யா கணேஷ் அதே மாதிரி கமருதீன் ஏற்கனவே ஒரு
சீரியல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, 2 பேருக்கும் பழக்கம்லாம் இருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள போட்டி எப்படி போக போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அமித் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திவ்யா கணேஷ் பேசுறதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா அடுத்து ஒரு ப்ரோமோ வந்ததுன்னா திவ்யா கணேஷ் சொல்றத காட்டுவாங்க. பிரஜின் அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா சொன்னது நல்லா இருந்ததுங்க. ஏன்னா எவ்வளோ அடிக்க முடியுமா, அட்டாக் பண்ண முடியுமா, அட்டாக் பண்ணாங்க. அமித் அட்டாக் பண்ணாருன்னு சொல்ல முடியாது, இவங்களை பற்றின விமர்சனம் மட்டும் சொல்றாரு. ரொம்ப வந்து ஃபோர்ஸாலாம் எதுவுமே அவர் சொல்ல. ப்ரோமோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரஜின் சாண்ட்ரா வந்து அவங்கள கடுப்பேற்றணுன்றதுக்காகவே பேப்பரை கிழிச்சுலாம் போடுறாங்க. அந்த அளவுக்குலாம் அமித் பண்ண மாதிரி தெரியல. அடுத்து திவ்யா கணேஷ் எப்படி பேசுறாங்க அப்படின்றத அடுத்த ப்ரோமோல நம்ம பார்ப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமித் தாக்கு பிடிப்பாரா? அமித்தை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸாவே ஒர்க் பண்ணியிருக்காரு, அதாவது அந்த பிக் பாஸ்க்கு வாய்ஸ் கொடுக்குற ஒர்க்கை பண்ணியிருக்காரு. அவருக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் எப்படி ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாரா? நீங்க நினைக்கிறத பத்திலாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன்.